பேடை எப்படி ஃப்ரீ ஃப்ளைங்காக ரெடி பண்ணணும்னு வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பேடை ஃப்ரீ ஃப்ளைங்காக ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அப்படி எதுவுமே இல்லை, ஈஸியாக நம்ம வந்து ட்ரெயின் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேடை எப்படி ஃப்ரீ ஃப்ளைங்காக ரெடி பண்ணுறது, அதுக்கு முன்னால் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அப்படி எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து சொல்ல போகிறேன். எல்லாருக்குமே பேடை வந்து ஃப்ரீ ஃப்ளைங் பண்ணுறது வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பேடை எப்படி டேம் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். பிகினர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி தான் இருந்து, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணணும்னா, ஹேண்ட் ஃபீட் சிக்கில் தான் நம்ம பேடை வந்து எடுத்து ட்ரெயின் பண்ணணும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சிரிஞ்சில் தான் கொடுத்து ட்ரெயின் பண்ணணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பேட் வந்து நம்மளை தான் ஒரு பேரண்ட்னு நினைக்கும், அதோட அம்மாவை எல்லாமே மறந்துடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து எடுக்கணும். நம்ம கொடுக்குற ஃபுட்டு தான் அது வந்து சாப்பிடும். நம்ம தான் ஒரு பேரண்டாகவே அது வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் தான் நம்ம வந்து அதோட நம்பிக்கையை ஒன்றுன்னா வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணணும். இண்டோரில் நம்ம வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள இருக்க விண்டோ எல்லாமே பேட் போகிற உள்ள எல்லா கேப்பையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கே கொஞ்சம் பயப்படுறதுனால வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சிரிஞ்சில் நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு 5 ஸ்டெப் பேக்கில் இருந்து சிரிஞ்ச ஒரு பக்கம் கையில் வச்சுட்டு இன்னொரு பக்கத்தில் வந்து கூப்பிட்டுருக்கணும். இந்த மாதிரி அது வந்து நம்ம டெய்லி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம கூப்பிட்ற வாய்ஸ் வந்து ரெகனைஸ் ஆகும். இன்கேஸ் நம்ம வந்து பேடை வந்து வெளியில் எங்கேயாவது கொண்டு போனாலுமே இந்த வாய்ஸ் ரெகனைஸ் ஆகிறது மூலமாக நம்ம பேட் எங்கே இருந்தாலுமே பறந்து நம்மக்கிட்ட வந்துடும். இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. இது வந்து லாஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சப்பறம் ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து ஃப்ரெண்டில் விட்டுட்டு திரும்ப கூப்பிட ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு 10 ஸ்டெப்பு பேக்கில் நின்று அது கூப்பிட ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒன்றுனா ஸ்டார்டிங் வந்து நடந்து தான் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் 40 டேஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பறக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல நிப்பாட்ட வச்சுட்டு அதை நம்ம வந்து கொஞ்சம் லாங்கில் நின்று கூப்பிடணும். ஸ்டார்டிங்கே வந்து அது நம்மக்கிட்ட வந்து வரக்கு வந்து பயப்படும். கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 hour எடுக்கலாம், 1.5 hour எடுக்கலாம். நம்ம வந்து பொறுமையாக அந்த டைமில் இருக்கணும். இந்த டைமில் வந்து அதை வந்து ஹட் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம எந்த அளவு பொறுமையாக இருக்குமோ அந்தளவு தான் பேட் நம்மக்கிட்ட வந்து சீக்கிரமாக வந்து கையில் வந்து பழகும். இப்போ இன்கேஸ் நம்ம கிட்ட கொண்டு அது வராமல் இருந்துன்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் போய் இருந்து கையை வச்சு நம்ம கையில் வர மாதிரி கூப்பிடணும். இதே ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா பேட் நம்மக்கிட்ட வந்து வந்துடும். பேடுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு தேவை என்னென்னா, நம்ம வந்து ஃபுட்டு கொடுப்போம். இந்த ஒரு தேவைக்காக மட்டும்தான் பேட் நம்மக்கிட்ட வரும். இந்த டைமை தான் நம்ம இது யூஸ் பண்ணிக்கணும். அதே இது பேடு கொஞ்சம் அதுவாகவே ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சுன்னா அந்த நம்ம ட்ரைனிங்கை வந்து தொடங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஃபீட் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணோம்னா அது வந்து நம்ம ஃபீடு கொடுப்போம்னு சொல்லி அதுக்காகவே நம்மக்கிட்ட வந்து சீக்கிரமாக வந்து பழகிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைட்டான இடத்துல விட்டுட்டு பேடை வந்து கூப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம கையில் வந்து சீக்கிரமாக வந்துடும். உடனே வராது, கொஞ்சம் டைம் எடுத்து நம்மக்கிட்ட வரும். இந்த டைமில் பேடை டிஸ்டர்ப் எதுவுமே பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட வரலன்னு சொல்லி அதோட டெய்லை பிடிக்கிறது, அதோட உடம்பு பிடிச்சி இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது பேடு வந்து பயப்படும். நம்மக்கிட்ட வந்து சீக்கிரமாக வந்து வராது. இதுக்காக பார்த்தீங்கன்னா பேடுக்கிட்ட நம்ம எந்த அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்தளவு பேடுக்கும் நமக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பேட் நம்மக்கிட்ட வந்து சீக்கிரம் வந்து ட்ரெயின் ஆகும். நம்மக்கிட்ட வந்து அது வந்து செக்யூராக ஃபீல் பண்ணணும். இவங்கிட்ட போனால் பிடிப்பான், டிஸ்டர்ப் பண்ணுவான், அந்த மாதிரி இருந்துன்னா பேடு வந்து வராது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேடை வந்து அந்த நம்பிக்கையை தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அது நம்மக்கிட்ட வரலன்னு சொல்லி அதை டிஸ்டர்ப் எதுவுமே பண்ணக்கூடாது. பொறுமையாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம பேட் வந்து சீக்கிரமாக வந்து நம்மக்கிட்ட ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, ஒரு ரூமில் நம்ம வந்து நிப்பாட்டி வச்சுட்டு அது நம்ம தெரியாத இடத்துல பேக்கில் போய் நின்றுட்டு அதை வந்து கூப்பிடணும். கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வராது. கொஞ்சம் டைம் எடுத்த பிறகு கண்டிப்பாக பறந்து வந்து வேறு எதுலையாவது உட்காரும். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். திரும்பவும் நம்ம ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது கையில் வந்து உட்கார ஆரம்பிக்கும். ஒரு 100% பேட் நம்ம கையில் வந்து உட்கார ஆரம்பித்த பிறகு மட்டும்தான் பேடை வந்து அவுட்டோருக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு முன்னால் அவுட்டோரில் எங்கேயுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இன்டோர்லேயே நம்ம ட்ரைனிங்கை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் வெளியில் எடுத்துகிட்டு போகணும். இப்போ இன்டோர்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். பேடை இன்னொரு ரூமில் விட்டுட்டு இன்னொரு ரூம்லேருந்து கூப்பிடும்போது சீக்கிரமாக பறந்து வந்து நம்ம கையில் உட்காந்துட்டு அந்த மாதிரி உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்த பிறகு பேடை நீங்கள் வெளியில் கொண்டு போகலாம். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேட் வந்து உங்ககிட்ட வந்து இதாயிரும். டேம் பண்ணுறது வேறு, ஃப்ரீ ஃப்ளைங்கிறது வேறு. நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து டேம் பண்ணால் மட்டும்தான் பேடை வந்து சீக்கிரமாக ஃப்ரீ ஃப்ளைங்காக வந்து ரெடி பண்ண முடியும். டேம் பண்ணுறது என்னென்னா, நான் இதுக்கு முன்னால் சொன்னது எல்லாமே நம்ம வந்து டேம் பண்ணுறதோட இதில் தான் வரும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பேடை வந்து ஃப்ரீ ஃப்ளைங்காக வெளியில் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேடுக்கு என்ன ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா பிடிக்குமோ அந்த ஃபுட்டை வச்சு நம்ம வந்து அதுக்கப்புறமா ட்ரெயின் பண்ணணும். கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு அதை வந்து கூப்பிடணும். கூப்பிடும்போது அது வந்து வராது. அதுக்கு என்ன சீடு பிடிக்குமோ அந்த சீடை நம்ம வந்து கையில் வச்சு கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக அங்கேருந்து வந்து பறந்து வரும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீடை வந்து சாப்பிட்றதுக்காக வந்து பறந்து வரும்.
இப்போ அங்கேருந்து பறந்து நம்ம கையில் வருது அப்படின்னா பறந்து வந்தோன்னா அது பிடிச்ச ஃபீடை நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கே ஃபீல் ஆகும், நம்ம இந்த மாதிரி பண்ணப்போ அவங்க வந்து நமக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஒரு டாஸ்க் அது முடிக்க இந்த மாதிரி கொடுக்கும்போது அதுக்கே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போதே அதுக்கு ஒரு நேமு, அப்படி இல்லைனா ஒரு விசில் சத்தம், உங்களோட வாய்ஸ் ரெகனைஸ் அதுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கூப்பிடும்போது உடனே வரும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பேட் வந்து இன்கேஸ் நம்ம வந்து வெளியில் கொட்டிட்டு போயிட்டோம், ஒரு ஹைட்டான இடத்துல நீ உட்காந்து இருந்ததுன்னா இந்த டைமில் வந்து நம்ம வந்து கூப்பிட்டாலோ இல்லை விசில் சத்தம் கொடுத்தாலோ நம்ம வந்து வாய்ஸ் ரெகனைஸ் அது கண்டிப்பாக ஆகும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பேட் எங்கே இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து பறந்து வந்துடும். இந்த எல்லா ஸ்டெப்பையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் பேட் வந்து கிளியராக கம்ப்ளீட்டாக வந்து இன்டோரில் ட்ரெயின் ஆன பிறகு நீங்கள் வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் பேட் வந்து ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆயிரும். வெளியிலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா க்ரௌட் இருக்க மாதிரி ஒரு இடத்துல வந்து கொண்டு போகாதீங்க. ஒரு கிரவுண்ட் இந்த மாதிரி மரங்கள் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு ட்ரெயின் பண்ணிங்கன்னா பேட் வேறு எங்கேயுமே போகாது, நம்மக்கிட்டே வந்து வரும். இப்போ ஒரு பெரிய மரங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துன்னா பேட் மரத்தில் போய் உட்காந்துன்னா கீழே வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காக்காவோ ஏதாவது கழுகு இந்த மாதிரி வந்துன்னா நம்ம பேடை வந்து சாப்பிட்ரும். இதனாலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸில் நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா பேட் வந்து ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆயிரும். வெளியில் கொண்டு போய் எப்படி ஃப்ரீ ஃப்ளையிங்காக எப்படி ட்ரெயின் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன்.